இல்லை, அதனால் தர்காவை கட்டுவது கூடாது என்பதற்கு இதை ஆதாயமாக்க முடியாது என்று சொன்னோம். இதுபோன்று நாங்கள் ஒவ்வொரு வாதங்களையும் வைக்கும் போது இந்த வாதங்களை நீங்கள் முரண்டு பிடிக்காமல் உண்மையாக பரிசீலித்து நீங்கள் எந்த கொள்கையில் இருந்தீர்களோ அந்த கொள்கையின் பக்கம் திரும்பி வாருங்கள் என்று தாங்களுடன் அழைக்கிறோம். உங்களுடைய பேச்சு திறமைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த சுன்னத்துல் வல் ஜமாஅத்தில் நாங்கள் தலைமை பதவியை தருவோம். அவர்கள் வைத்த ஹதீஸ் புகாரியில் உள்ள ஹதீஸ். நாங்கள் இங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறோம், சமுதாயத்திற்கு முன்னால் உண்மையை பறைசாற்றப் போகிறோம். சஹீஹுல் புகாரியின் ஹதீஸை இங்கே ஆதாரமாக காட்டினார்களே, இவர்களுக்கு சஹீஹுல் புகாரியின் ஹதீஸ்களை, சஹீஹ் முஸ்லிமின் ஹதீஸ்களை ஆதாரமாக காட்டுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? இவர்கள் காலையில் சொன்னார்கள், கிதாபுகளில் குர்ஆன் ஹதீஸுக்கு மாறுபட்ட சட்டங்கள் இருக்கிறது, எனவே கிதாபுகள் குப்பைகள் என்று சொன்னார்கள், அவைகளை இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இவர்களுடைய கருத்தின்படி இந்த குர்ஆன் மொழிபெயர்ப்பு எழுதிய திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. சஹீஹுல் புகாரியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக வருகிறது. சஹீஹ் முஸ்லிமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக வருகிறது. இது குர்ஆனுக்கு மாறுபட்டது என்று எழுதி வைத்திருக்கிறீர்கள். குர்ஆனுக்கு மாறுபட்ட ஒரு சம்பவத்தை சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்த, குர்ஆனுக்கு மாறுபட்ட ஒரு சம்பவத்தை சஹீஹுல் முஸ்லிமில் பதிவு செய்தவர்களை, அவர்களுடைய ஹதீஸ்களை நீங்கள் எப்படி ஆதாரமாக கொள்ளலாம்? கிதாபுகளில் குர்ஆன் ஹதீஸுக்கு மாறுபட்ட சட்டங்கள் இருக்கிறது, எந்த காரணமாக நீங்கள் கிதாபுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று சொன்னால், சஹீஹுல் புகாரியிலும் சஹீஹ் முஸ்லிமிலும் குர்ஆனுக்கு மாறுபட்ட சட்டம் இருக்கிறது என்று கூறுகின்ற உங்களுக்கு சஹீஹ் புகாரியும் முஸ்லிமையும் ஏற்றுக்கொள்வது ஆதாரமாக காட்டுவதற்குரிய உரிமை இல்லை, எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் சொல்கிறோம், குர்ஆனுக்கு ஒருபோதும் சஹீஹுல் புகாரி மாறுபடவில்லை, சஹீஹ் முஸ்லிம் மாறுபடவில்லை. எனவே சஹீஹுல் புகாரியிலும் முஸ்லிமிலும் குர்ஆனுக்கு மாறுபட்ட அந்த சூனியத்தை பற்றிய சம்பவம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லும் காலமெல்லாம் சஹீஹுல் புகாரியை முஸ்லிமையும் ஆதாரமாக காட்டக்கூடாது. சஹீஹுல் புகாரி ஆதாரமாக காட்டக்கூடாது என்பதற்கு இது மட்டுமல்ல காரணம், இன்னும் நிறைய இருக்கு. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காண முடியுமா முடியாதா? நம்ம எல்லாம் முடியுங்கிறோம். ஏன் ஹதீஸ்ல வந்திருக்கு, புகாரில வந்திருக்கு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, காண முடியாது, அதெல்லாம் சஹாபா பெருமக்கள் காலத்துல காண முடியாங்கிறாங்க, பின்னாலும் காண முடியாது. ஆனா புகாரி இமாம் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவிலே கண்டேன் என்கிறார்கள். அப்படியானா மார்க்கத்திலே இல்லாத ஒன்று அவங்க சொல்றாங்க. கனவிலே காண்பதுங்கிறது முடியாதுன்னு சொன்னா புகாரி இமாம் சொல்றது பொய்ன்னு வந்துடும். அப்ப பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். அதை காண முடியாதுல்ல, கண்டேன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க சொன்னது பொய். பொய் சொல்லுகின்ற அந்த புகாரி இமாம் ரிவாயத் செய்கிற ஹதீஸ்களை எடுத்துக் கொள்ளலாமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. ஏன்னா இப்ப இவங்க அதெல்லாம் எங்க எடுத்து தந்தாங்க, புகாரில எடுத்து தந்தாங்க. ஆனா மஸ்ஜிதுங்கிறது விளக்கம் கொடுத்தது அது ஒரு விஷயம், தர்கா அல்லாது. அதை நம்ம பல வழிகள்ல நம்ம சொல்லி காட்டியிருக்கிறோம். அவங்க கொண்டு வந்தது அடிப்படையில எந்த தார்மீகம், அது சரியா? அதே போல புகாரி இமாம் சொல்றாங்க, நான் ஒவ்வொரு ஹதீஸ பதிவு செய்யும் போதும் நான் 2 ரக்காத் தொழுதுதான் பதிவு செய்யறேன். அவங்க என்ன பராத்தர போய் தொழுவீங்கள, அது பிஜாத் இல்லையா? மேராஜ் இரவுல போய் தொழுவீங்கள, அது பிஜாத் இல்லையா? அல்லாஹ் ரசூல் காட்டி தராத பிஜாத்தையும் செய்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அல்லாஹ் ரசூல் ஒவ்வொரு ஹதீஸையும் எழுதும் போது 2 ரக்காத் தொழுதுட்டு எழுதுங்கன்னு சொன்னாங்களா? அப்படியானாங்க இது பிஜாத், புகாரி இமாம் செய்வது பிஜாத். அவன் பிஜாத்துக்கார விவாதம் செய்கிற அந்த புகாரியிலிருந்து ஹதீஸ்களை நீங்க எப்படி ஒப்புக்கொள்றீங்க அப்படிங்கறது எங்க தரப்பு கேள்வி. காரணம் அந்த புகாரிலிருந்து தான் நீங்க ஆதாரமா காட்டுனீங்க, ஆனா மீனிங் சரியில்லைங்கிறது வேற விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும். அருமை சகோதரர்களே, இப்பொழுது நமது விவாதம் ஜியாரத்துடைய நாம் கடைசி அமர்வில் அமர்ந்திருக்கின்றோம். ஜியாரத்தை பற்றி முக்கியமாக தெரிய வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. ஆனால் நமது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2 சாராருக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்ட உடன்பட்ட கருத்தை பற்றி விவாதிக்க வேண்டியதில்லை என்று நாம் முடிவு செய்தோம். அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஜியாரத்தை கற்றுத்தந்தார்களோ அந்த முறையில் செய்ய வேண்டும் என்று 2 தரப்பாரும் ஒப்புக்கொண்டு அதற்கு அடுத்து பல்வேறு விஷயங்கள் பற்றி சொல்லப்பட்டது. இன்று பொதுவாக சகோதரர்களால் சொல்லப்படுகின்ற கருத்து,
ஜியாரத்தை பற்றி ஒரு முக்கியத்துவம் இல்லாமலும் ஜியாரத்தை ஒரு சமாதி வழிபாடு என்று அருவருப்பான மொழியில் சொல்லப்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் பெண்கள் ஜியாரத்தை பற்றி தடை செய்கின்ற போகக்கூடாது என சொல்கின்ற பல்வேறு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்வைத்திருப்பார்கள். ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கின்றோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், நான் கபர்ஸ்தானுக்கு செல்கின்றான், என்ன சொல்ல வேண்டும் என கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்ல வேண்டும் என்ற வார்த்தையை கற்றுத் தந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அலா அஹ்லி தியாரில் முஃமினீன் என்ற ஹதீஸுடைய தொடர். அருமை சகோதரர்களே, பெண்களுக்கு ஜியாரத்து தடை என்று இருந்திருக்குமானால், ஆயிஷா உமக்குத்தான் ஜியாரத்து இல்லையே, நீ என்ன சொல்ல வேண்டும் என்ற கேட்கின்றாய் என்றல்லவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பார்கள். இந்த ஹதீஸ் ஆயிஷா பெண்களுடைய ஜியாரத்தை அனுமதிப்பதற்கு மிகப்பெரிய ஆதாரமாகும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நடந்து வருகின்ற பொழுது ஒரு தாயார் ஜியாரத்தின் நிலையில் கபருக்கு அருகில் உட்கார்ந்து கவலைப்பட்டதோடு இருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், இஸ்பிரி, தாயாரே பொறுமையாக இருக்கிறது சொன்ன பொழுது, எனக்கு ஏற்பட்ட முசீபத் உங்களுக்கு, எனக்கு ஏற்பட்ட சோதனை உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலே தெரியும் என சொல்கின்றார்கள் அந்த அம்மையார். அதற்கு பின்புதான் தெரிந்தது வந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதற்கு பின்பு. அருமை சகோதரர்களே, ஜியாரத்து கூடாது என்று சொல்லியிருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பொறுமையாக என்று சொல்லியிருக்க மாட்டார்கள், எழுந்து செல்லுங்கள் என்று சொல்லியிருப்பார்கள். வெறுமனை விட்டுவிட்டு வந்திருக்க மாட்டார்கள். இது போன்று பல்வேறு விஷயங்கள். அதற்கு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கு பின்பு ஜியாரத்திற்கு செல்கின்றார்கள். அபூபக்கர் நாயகத்தின் வரவேற்கு பின்பு ஜியாரத்து செய்தார்கள். பலம்மா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமரில் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்பு சொல்கின்றார்கள், வல்லாஹி மா தஹல்துஹு இல்லா வ அன மஸ்தூரத்தன் அலைஹி ஸியாபி ஹயாஅன் மின் உமர். இதுவரை எனது அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் இந்த வரலாறை சொன்னது எதுக்குன்னு கேட்டா, பதில் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லாததுனால அவங்களோட ஒரு வாதமும் இல்ல முடிக்கும் போது, அதனால இதை சொன்னேன். அவங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல வேண்டியது, அதை சொல்ல வேண்டிய 13 வருஷம் ஆய்வு பண்ணி சொல்ல மாட்டேங்கிறீங்க. 13 வருஷம் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சுங்கிறீங்கல்ல. என்ன கேள்வி கேட்டோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண வேளையில சொன்னார்கள், அனல்லாஹுல் யஹூத வன்னசாரா இத்தகது குபூர் அம்பியாஹி மசாஜித். நபிமார்களுடைய கபறுகளை வழிபாட்டு தலங்களாக ஆக்கி கொண்ட யஹூதி நசாராக்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னார்கள். இதை எடுத்து நாங்கள் வைத்தோம். அப்ப யஹூதி நசாராக்கள் தான் நபிமார்கள் தான் சிறந்த நல்லடியார்கள். அவங்களுக்கு வழிபாட்டு தலத்தை எழுப்பினாங்க, அது லானத்துக்குரியது என்று நாங்கள் சொன்னோம். அதுக்கு என்ன பதில் சொன்னார்கள்? மஸ்ஜித் என்ற வார்த்தை எங்க வருகிறது, ஒரு அவுலியாவை வச்சு அந்த இடத்துல மஸ்ஜித் கட்டக்கூடாது, அதான் அதுக்கு அர்த்தம் என்று சொன்னார்கள். அந்த அர்த்தம் இல்லை என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் நம்ம நிரூபிச்சோம். எப்படி நிரூபிச்சோம்? நீங்க அந்த மஸ்ஜித் அர்த்தம் சொல்லணும்ங்களா? சரி, யஹூதி நசாராவும் நம்ம கட்டுற மாதிரி மஸ்ஜிதியா கட்டினா, யஹூதி நசாரா கட்டினதுதான் மஸ்ஜிதுங்கிறாங்க. கபருக்கு கட்டின கட்டணம் இருக்குது, அதைத்தான் மஸ்ஜித் பள்ளிவாசல் என்ற வார்த்தையை கொண்டு சொல்லுகிறார்கள். பல இடங்களில் மஸ்ஜிதுக்கு பள்ளிவாசல் அர்த்தம் இருக்கிறது. சில இடங்களில் மஸ்ஜிதுக்கு ஒவ்வொருவருடைய வழிபாட்டு தலத்தையும் குறிக்கும். அப்ப யஹூதி நசாராக்கள் நபிமாருடைய கபரை வழிபாட்டு தலமாக ஆக்கி அதையே மஸ்ஜிதாக வழிபாட்டு தலமாக ஆக்கினார்கள் என்றுதான் அதுக்கு அர்த்தமே தவிர, யஹூதிகள் நசாராக்கள் நபிமாருடைய கபரை வச்சு அதுல இப்ப இகாமத்து சொல்லி பாங்கு சொல்லி உணவு செஞ்சு சப்புன்னு என்று சொல்லுவாங்களா? அந்த மஸ்ஜிதை அவங்க கட்டினாங்க. அவங்க எதை கட்டினாங்க அதுதான் மஸ்ஜித் சொல்றாங்க. அந்த பதிலுக்கு ஒரு பதில கொடுத்தோம். இதுவரைக்கும் அதுக்கு பதில் இல்லை, இதுவரைக்கும் ஒரு ரிப்ளை இல்ல. ஏன் 13 வருஷம் படிச்சதுல இருந்து எடுத்து போட வேண்டியதானே? அப்புறம் என்ன கேட்டோம்? அபிசீனியாவுல ஒரு அழகான ஆலயத்தை பார்த்துவிட்டு உம்மு ஹபீபாவும் உம்மு சலமாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த ஆலயத்தின் அழகை வர்ணிக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், உலாயிக்க இதா மாத்த பீஹும் ரஜுலு சாலிஹு மனவலா கபரிஹி மஸ்ஜிதா வ ஸவரு பீஹி தில்க சூர உலாயிக்க ஷிராருல் ஹல்கி இன்தல்லாஹி யௌமல் கியாமா. அவர்கள் யார் தெரியுமா? அந்த ஆலயத்தை எழுப்பின ஆளுக்கு ஒரு நல்ல மனுஷன் ஒருத்தன் அவங்கள்ட்ட இருந்து மௌத்தா போய்விட்டால் அவன் கபரின் மீது கட்டடத்தை கட்டுறாங்க. அவங்கதான் அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே மகா கெட்டவர்கள் சொன்னாங்க. நபிமார்களுக்கும் கட்டக்கூடாது என்று ஆதாரம் காட்டினோம், நல்லடியாரு கட்டக்கூடாது என்று காட்டினோம். பதில காணாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரின் மீது கட்டடம் கட்டுவதை தடுத்தார்கள் என்று ஹதீஸ் இருக்குது என்று எடுத்து போட்டோம். அதுக்கும் பதில காணாம். 3 ஹதீஸ்களை வைத்து